பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். பிரைஸ் காட். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் எழும்புங்கள், நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? இந்த வார்த்தையை அப்படியே ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறாயோ, நீ எதை யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ, எதை செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாயோ, தேவ திட்டங்களுக்காய், தேவனுடைய மகிமைக்காய், என்ன காரிய நோக்கத்திற்காய் நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை செய்வதற்கு நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். சாலமோனுக்கு சொல்லப்பட்ட அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீதின் நாட்களில் பல பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டும்படியா எழும்புகிறார். அந்த டைம்ல தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை ஆசீர்வதித்து சொல்லுகிற வார்த்தை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தரும் கூட இருக்கிறார். பிரைஸ் காட். நீ சிறு பிள்ளைன்னு பயப்படாத. அந்த அதிகாரங்களை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் உனக்கு ஞானத்தை அருளி இருக்கிறார். அவர் உனக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். நான் அதை பார்க்கிறேன், நான் அதை அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய யோசனைகளை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய குடும்பத்தை குறித்த, கையின் பிரயாசத்தை குறித்த, எதிர்காலத்தை குறித்த நீங்கள் யோசித்த பல திட்டங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து காரியத்தை நடப்பி, நான் உன் கூட இருக்கிறேன். பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். அந்த வார்த்தையின் பிரகாரம் சாலமோன் எழும்ப ஆரம்பித்தான். தேவன் தங்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆலயத்தை கட்டினான். பைபிள்ல வாசிக்கிறோம், தேவனுடைய செக்கினா மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிட்டு ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்ய முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் தேவ பிள்ளைகள் எழும்பும் பொழுது கர்த்தர் கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க? தாவீது சொல்றாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் பலத்தினால் அல்ல, என் ஞானத்தினால் அல்ல, என் திறமையினால் அல்ல, என்னுடைய காரியத்தினால் அல்ல, என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. சோத்திரம். நீங்கள் சாதாரணமானவர் தான், ஆனா உங்க கூட இருக்கிற பலப்படுத்துகிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நம்முடைய பலத்தினால், நம்முடைய திறமையினால் அதை ஜெயிக்க முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நான் எழும்பும் பொழுது, முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது, நான் எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது என்னோடு இருக்கிற பலப்படுத்துகிற கர்த்தர் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்காய் சகல காரியங்களையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, எழும்பி உங்கள் காரியங்களை நடப்பீங்கள். எந்த காரியங்கள் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது, எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று பல வருடங்களாய், பல மாதங்களாய் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னால, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். நீ எழும்பி காரியத்தை நடப்பி. அழகாய் யோர்தானை பிளந்தான், எரிகோ உடைக்கப்பட்டது, 7 பலத்த ஜாதிகளை மேற்கொண்டான். காரணம் யோசுவாவுடைய பலத்தினால் அல்ல, யோசுவாவோடு இருந்த கர்த்தருடைய பலத்தினால். சூறை செடிக்கு கீழே எலியா பயந்து போய் மரணத்தை நோக்கி கொண்டிருந்தான். தேவதூதன் தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. சத்தத்தை கேட்கிற நீங்கள்
அநேக சூறை செடிக்கு கீழே படுத்திருக்கிறீர்களா? மரணத்தை நோக்கி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த காரியத்தை எப்படி சாதிப்பது, இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவது, இதை எப்படி எதிர்த்து நிற்பது? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ எழுந்து உன் காரியத்தை நடப்பி. பிரைஸ் காட். கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள். ஆனால் தாவீது எழும்ப ஆரம்பித்தான். கர்த்தர் தாவீதோடு இருந்து கோலியாத்தை முகம் குப்புற விழ வைத்தார். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும், நீங்கள் எழும்பி உங்கள் திட்டங்களை தேவ பலத்தோடு, தேவ கிருபையோடு, தேவ ஆலோசனையோடு செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்த போகிறார். உங்க பிள்ளைகளுக்காய் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். உங்க எதிர்கால காரியத்திற்காய் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? உங்க பிசினஸுக்காக, உங்க கையின் பிரயாசத்திற்காய், வேலைகளுக்காய் முயற்சி பண்ணுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி உன் காரியத்தை நடப்பி. நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியங்கள் மிகவும் பயங்கரமாயிருக்கும். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை எழும்ப முடியாதபடி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தட்டி எழுப்புவீராக. Praise God in Jesus name. நீர் அவர்களோடு கூட இருந்து சகல காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பீரா. ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். அவர்கள் எழும்பி அந்த காரியங்களை சாதிக்க, செய்து முடிக்க, பெற்றுக்கொள்ள என் ஜனங்களை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எழும்புங்கள், நிச்சயம் பெறுவீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் எழுப்பி அற்புதங்களை செய்யட்டும். ஆமென். Praise the Lord. God bless you.